ஹாய் காய்ஸ், இவன் யார் ஹாய் காய்ஸ் சொல்கிறான்னு நினச்சிங்கன்னா, நான் தான் உங்களோட எம்எஸ்பி. யூடியூப்பில் புதுசாக வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர்னாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு எனிமி மாட்டினாருங்க, ஓடுறாரு. சரி டேமேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு இது சரி டேமேஜ் தான். கிவே பண்ணுற போகிறாங்க. எம்மா நவராமா, அவனா என்கிட்ட வந்து மாட்டுறான் பார்த்தீங்களா. டபுள் டெக் டன் தாங்க அடிக்க முடிஞ்சு, ட்ரிபிள் டெக் டன் அடிக்க முடியல. உங்களில் யாருக்கு MP40 பிடிக்குமா, MP5 பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க மறக்காமல். எனக்கு பிடிச்சது MP5 ட்ரிபிள் சிப்பு. ஏன்னா MP5 ட்ரிபிள் சிப் தான் பக்காவாக இருக்கும். நான் ஒரே ஒரு எமௌண்ட் தான் வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரே ஒரு எமௌண்ட் தான் இருக்குது. மைக் ஆஃப் பண்ணுறோங்க. மைக் ஆஃப் பண்ணி சவுண்ட் கம்மி வச்சுருவோம். ஏன்னா அந்த ஃபயர் சவுண்ட்லாம் கேட்குது. கேட்கட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் ஃபயர் சவுண்ட் கேட்டால் மைக் சவுண்ட் கேட்க மாட்டேங்குதுங்க. அதனால தான் பார்க்குறேன், கத்தி பேச வேண்டியதாக இருக்குது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இது மேலே தான் ஏறுறேன். எங்க யாருங்க எங்க வெறுப்பாகுதுங்க எனக்கு. நான் தான் வரேங்க, ஆனால் இவங்க வந்து நான் வர்றதுக்குள்ளே இவங்க அடிச்சிடுறேன். ஏங்க எங்கள் டீம் அடிச்சுட்டு தாங்க. விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ கண்ணு கீழே போட்டிருக்காங்க. என்ன கண்ணு? என்னப்பா? ஐயா, நானே வச்சுருக்கேன் இதை. எந்த கண்ணு நல்ல கண்ணாவே கீழே போட மாட்டாங்க இவங்க. ஓகே, ஆனால் குட் ட்ரை அந்த ப்ரோ பண்ணுது. கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு கில்லை. ஓகே, உங்களுக்கு உங்கள் கில்லு தான் முக்கியம். சொல்லப்போனால் நானே கில்லு தான் பார்ப்பேன். யாராவது ஓசி கில்லு எதாவது தட்டிட்டாங்கன்னா வெறி ஆகிடும். ஓசி கில்லு மட்டும் தட்டட்டுமே, வெறுப்பாயிடும் எனக்குலாம். ஆனால் நான் சரியாக ஓசிகள் தட்டுவேன். நான் ஓசிகள் தட்டுவேங்க. பங்கமான ஓசிகள் நான் தட்டுறது. ஐயோ, ஏதோ கண்ணில் அடிச்சிட்டாங்க. என்ன கண்ணு? M10 நினைக்கிறேன். ஏம்மா பொண்ணு. ஆமாம் அப்படியே வந்து கொஞ்சம் ரிவே பண்ணுமா. ஆமாம், போட்டாங்களா? லாஸ்ட் வரைக்கும் நான் 2 கில்லு தான் இருப்பேன் போல். நான் வந்து கிளாஸ் கோட் கேம் பிளே தான் பார்க்குறோம். இப்போ நம்ம CS ரேங்கடுலாம் இல்லை. ரேங்கடு நான் போகிறேன், ஆனால் எனக்கு ஸ்கோர் இல்லை. ஸ்கோர்னால் ஐ ஸ்கோர்னு ஒன்று இருக்கும். உங்கள் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ ஸ்கோர் தான்ப்பா. இல்லை என்னங்க அது கண்ட ஆட்லாம் வருது. நான் டீசெண்டாக P90 எடுத்துப்பேன். ஆண்ட்லாம் டீசெண்டாக P90 எடுத்துப்பேன். இது பிஷானு. இது ஒரு தரமான கண்ணுங்க. அறுத்து வச்சிடும் எனிமையெல்லாம் பார்த்தா. என்ன அடிக்க M10ங்க. M10 டபுள் லெவல், டபுள் சிப் M10 டபுள் சிப். ரஷ் பண்ணக்கூடாதுங்க. ரஷ் பண்ணாலே போட்டுடுறானுங்க. அடித்தா நல்லாயிருக்கும், பூயை அடிக்க மாட்டோம். ஐயோ, ஊசு குத்துதுங்க அது. ஐயோ, இல்லை இந்த மேட்ச் கூட விட்டாலும் பரவாயில்ல. அடுத்த மேட்ச் நம்ம போய் அடிச்சுப்பான். அந்த மேட்ச் விக்டர் நானே அடிச்சு கொடுத்துருவேன். பார்த்துடலாம். அடுத்த மேட்ச் நான் ஒரு ட்ரிபிள் டெக் டான் அது வந்துடுவேன். சொல்ல முடியாது. ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்தாலும் வரும். ஆனால் எங்கள் டீம்மேட்ஸ் வச்சு நீ எய்ஸ்லாம் அடிக்க முடியாதுங்க.
இதில் தாங்க ப்ரோவாக வராங்க. சிஎஸ் ரேங்கோடலாம் வருது தெரில. அடியே வராங்க, அடிக்கிறாங்க. 1v4 பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு. தோத்துட்டேன் நான் வேற. சைடில் எமோஜியை போட்டு தள்ளுறாங்க. கூட MP5 செத்தானுங்க எல்லாம். இன்றைக்கி ஏஸ் அடிப்பேன் கண்டிப்பாக இல்லை, ஒரு டவுட்டு தான். ஏன்னா எய்ஸ் அடிக்கணுன்ற ஒரு வெறியில் இருக்கேன். நான் என்னைக்குமே இந்த இடத்துல தாங்க ரஷ் பண்ணி போவேன். இந்த இடத்துல நம்ம எனிமி வரலன்னா இல்லைங்க வராங்க, ஊக்காங்க வராங்க. இந்த பொண்ணு ரஷ் பண்ணுது. எங்க இந்த பொண்ணை வச்சுலாம் ஏஸ் அடிக்க முடியாதுங்க. அவ்வளோ அடி அடிக்குது எனிமியை பார்த்தா. பொங்கமான ரஷ் பண்ணுற பிளேயராக இருக்கிறாங்க. எங்க எனிமிய எங்க ஒரு அடி கூட அடிக்க விடலங்க. பூயா எமௌண்ட்டை பாருங்க, கடவுள் எமௌண்ட். சாமி கும்பிடுவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதோட பாய்.